ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாறுமாறான ஒரு சில காமெடி சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற கவலை எல்லாமே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ணன் ஒரு சிலிண்டரை தூக்குறதுக்கு ஒரு ஆளை பிடிச்சி அதை கஷ்டப்பட்டு தூக்குனாரு. ஆனால் இந்த அக்கா வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு டெம்போவை கேட்டா அவன் 2000 சொல்றான். அதனால கடுப்பானா வைக்கிலேயே வச்சு மாட்டை கொண்டு போறாரு. எனக்கு என்ன டவுட்னா இப்படி இந்த மாட்டை தூக்கி வைக்கில வச்சிருப்பாருன்றதுதான். என்னதான் நம்ம பண்றது தப்புனாலும் நம்மளுடைய முகத்தை மற்றவங்க பார்க்க கூடாதுன்றதுக்காக அண்ணன் எப்படி அவருடைய முகத்தை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் பாக்கெட்டில் கலப்படம் பண்றாரு அப்படின்றத பாருங்க. மர வச்சு புருவத்தை ட்ரிம் பண்ற மாதிரி இன்ஸ்டாவில் எல்லாம் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அக்காவும் விளையாட்டு அந்த ரீல்ஸை பண்ண நிறைய கஸ்டமர் கடைக்கு வரணுன்றதுக்காக அண்ணன் வித்த காட்டுறன்ற பேர்ல சப்பாத்தியை மேல தூக்கி வீசினாரு. அண்ணனுடைய கட்ட நேரம் சப்பாத்தி மேல தொங்கிடுச்சு. வீடியோ பார்த்தது நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க அண்ணன் புதுசாக வாங்கின போனை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்காருன்னு. சத்தியமா அப்படி எல்லாம் நினைச்சிடாங்க. அண்ணன் இந்த வீடியோ கேஷுவலா தான் பண்றாரு. அவர் வச்சிருக்க போனை காட்டுறதுக்காக எல்லாம் இல்லை. இது எதுக்குடா பைக்கில் தாப்பாலெல்லாம் செட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா பைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் சுவிட்சே இதுதானா. அண்ணனோட அறிவோ. நீங்க தண்ணி எடுக்கிறதுக்காக டேப்பை திறந்தீங்கன்னா டேப்ல இருந்து தண்ணி வரும். தண்ணி வரலன்னா காத்தாச்சும் வரும். இதுதான் காலங்காலமா நடக்கிறது. ஆனா இந்த டேப் அந்த மாதிரி இல்லை. நீங்க இதுல போய் தண்ணி எல்லாம் எடுக்க முடியாது. இதுக்கு வேணும்னா நீங்க தண்ணி ஊட்டி விடலாம். நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடக்கும். அதாவது ரோட்ல இருக்கிற கல்லுக்கு எல்லாமே பூசை போட்டுட்டு போயிருப்பாங்க. உங்க மொபைல மற்றவங்க யாரும் எடுத்து நோண்ட கூடாதுன்னு நினைச்சா போன்ல லாக் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் எப்படி லாக் பண்ணிருக்காரு அப்படின்றத பாருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அண்ணன் ஒரு யூடியூபர். அண்ணனுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்கல. அதனால அண்ணனுடைய ஊருக்கு வந்தவங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடலாம்னு நினைச்சாரு. காலங்காலமா பொண்ணுங்க அவங்க லவ் பண்ற பசங்களை தான் யூஸ் பண்ணி குப்பை தொட்டியில தூக்கி போடுவாங்க. ஆனா இந்த அக்கா கொஞ்சம் வித்தியாசமா அவங்க லவ் பண்ற பையனையே குப்பை தொட்டியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருங்க சொன்னா வைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு வைக்கோட கீ தான் வேணும்னு? அண்ணனை பாருங்க, கத்தரிக்கோலை வச்சு அசால்ட்டா வைக்க ஸ்டார்ட் பண்ணி ஓடுறாரு. அதிகளவான டிராபிக்ல நிக்கிற வண்டியில இருக்கிற மகள் இருக்கிறதுக்காகவே அண்ணன் அரைகுறையா துண்டை கட்டிக்கிட்டு கையை காலை தூக்கி அவங்களை என்டர்டெயின் பண்றாரு. இந்த அண்ணனுடைய செயல்பாட்டை நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா உங்க மனசுல ஒரு சின்ன கவலை கூட இருக்காது. தலைவன் வாய்க்கோ பிடிக்கிறதுக்காக தண்ணியை குடிச்சிட்டு எதிரில் இந்த கண்ணாடியை மறந்து துப்புனா. இது தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா கெட்ட வார்த்தையிலேயே கன்றாவியா திட்டுவான்னு அதை எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. அண்ணன் தூக்கத்துல பக்கத்துல இருந்தவர்ல சாஞ்சாரு. அண்ணனுடைய மண்டையில இருந்த விக்கு கலண்டுருது. இதை மற்றவங்க பார்த்து அண்ணன் அவமானப்படுத்த கூடாதுன்றதுக்காக தலைவன் எப்படி சமாளிக்கிறான்னு பாருங்க. ஒரு சின்ன ரோட்டை தான் இதை அடைச்சிட்டு நம்ம சாப்பிட போகலான்னு நினைச்சு அண்ணன் சந்தோஷமா வேலையை பார்த்தாரு. இதுக்கப்புறம் சாப்பாடு தான் முக்கியம், வேலையை அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லி அண்ணன் கிளம்பிடுவாரு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லாரியில இருந்து டயர் மட்டும் தனியா வந்து அதோட கூட்டத்தோட சேர்ந்தது. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? என்னடா இது புதுசா இருக்கு, டீல தொட்டு திங்கிறதுக்கு வாழைப்பழமா? இது நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தவங்க இது எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பசங்க வயசுக்கும் இவங்க விளையாடுற விளையாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. சின்ன பசங்க மாதிரி ஒரு தட்டை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டி விளையாடுறாங்க. இதுல வேற பின்னாடி இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே. இதுக்கு தான் சொல்றது யாரையுமே உருவத்தை வச்சு கேலி பண்ண கூடாதுன்னு. இந்த ஆண்டியோட திறமைய பாருங்க, ஒரு வளையத்தை வச்சு எப்படியெல்லாம் சுத்துறாங்கன்னு. தலைவன் பெருசா என்னடா ஆசைப்பட்டான், மேல உட்கார்ந்து இருந்து அந்த கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அது ஒரு குத்தமா?
தலைவன் ரொம்ப நேரமா வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்றான். ஆனா வண்டி நான் வரமாட்டேன்னு சொல்லிச்சு. தலைவன் கேட்கல, அதான் பழி வாங்கிடுச்சு. உங்ககிட்ட ஒரு நல்ல செருப்பு இருக்கும் அப்படின்னா அது இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லா ஒட்டிட்டு இந்த மாதிரி கூட உங்களால போட முடியும். அது ஒண்ணும் இல்லைங்க, தலைவன் 40 கிலோ தான். ஆனா இவங்க கட்டி வச்சிருக்க பொருள் 50 கிலோ. அதனாலதான் கொஞ்சம் கூட மேல வர மாட்டேங்குது. மத்தபடி தலைவன்ல எந்த தப்புமே கிடையாது. இதுதான் இப்போ மார்க்கெட்ல வந்திருக்க புது டிராக்டர். இதுல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிரைவர் இல்லாம கூட இந்த வண்டியை ஓட்ட முடியும். ஆனா எங்க தான் போய் முட்டை போகுதுன்னு தான் தெரியல. என்னடா தலைவன் பின்னாடி உட்கார்ந்து இருந்து வண்டி ஓட்டுறான்னு யாருமே பார்க்காதுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, தலைவன் ரிவர்ஸ்ல போறானா. வீட்டுக்கு வர திருடனை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வீட்டுல லாக் பண்ணிருக்காங்க. லாக்ல என்னடா கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க லாக் பண்ணிருக்கிறது டோரை கிடையாது, பக்கத்துல. தலைவன் ஆர்டர் பண்ணல காஃபில அக்கா ஹாட் ஒர்க் எல்லாம் பண்ணி அதுல ஆட்டின் போட்டு அம்பு விட்டு கொடுத்தாங்க. இதை பார்த்து கடுப்பான தலைவனும் சீமந்த வச்சு நல்லா பில்டிங்க ஸ்ட்ராங்கா கட்ட சொன்னாங்க. அதனாலதான் இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க போல. மேடையில பேசும்போது எல்லாரும் அனல் பறக்க பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் மட்டும்தான் பல் செட்டு பறக்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. அது ஒண்ணு இல்ல, தலைவனுடைய டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை சரி பண்றதுக்கு 2000 அல்லது 3000 ரூபாய் கேட்கிறான். அதனால கடப்பான நானும் என் கையால டிவியை திருத்திக்கிறேன்னா உங்ககிட்ட எதுக்குடா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் களத்துல இறங்கிட்டாரு. ஒரு புல்லட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது பனி பிரதேசங்களுக்கு போனீங்கன்னா அங்க நீங்க உங்க துணியெல்லாம் துவைச்சு காய போடுறீங்க அப்படின்னா மறக்காம சுத்தியலும் உளியே எடுத்து போங்க. அது இருந்தா மட்டும்தான் உங்களால காய வச்ச துணியை மறுபடியும் எடுக்க முடியும். பொண்ணுங்க எது பண்ணாலும் அழகா இருக்கு கியூட்டா இருக்குன்னு தான் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் உருட்டுவான். அதுக்காக பாய் ஃப்ரெண்ட் கூட போகும்போது டீசெண்டா போகணும். அதை விட்டு போட்டு இது அழகா இருக்கு அது கியூட்டா இருக்கான்னு போனா இந்த மாதிரி தான் நட்டுக்கிட்டு நிக்கணும். அது ஒண்ணு இல்ல, தலைவனுக்கு சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி இனிமே சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் கடைசியா கொஞ்சமா சாப்பிடுறான். இதுக்கப்புறம் தலைவன் உயிரோட இருப்பான். இதை மட்டும் கிளீன் பண்ணா இன்னையோட நம்ம வேலை முடியுது. இனிமே வீட்டுக்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு தலைவன் ஆர்வமா கிளீன் பண்ணான். தலைவனுடைய கெட்ட நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. நாங்கெல்லாம் 4 பக்கெட் சீமந்தி அசால்ட்டா தூக்கும். இது என்ன ஜூஜு பீஸ் 1 பக்கெட்னு தலைவன் அசால்ட்டா தூக்குனா. ஒரு யூஸ் போட்டு குடிக்கணும்னு நினைச்சது அவ்வளவு பெரிய குத்தமாடா. காலங்காலமா யூஸ் போட்டா உள்ள இருக்கிறது தான் சுத்தும். இது என்னடா அது வெளியில இருக்கிறது இந்த மாதிரி சுத்துதோ. என்னதான் இவர் போறதுக்கு அவ்வளவு பெரிய வழி இருந்தாலும் ஓரமா ஒரு கேட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த கேட்டை மதிச்சு போறாரு பாருங்க. இந்த மனசுதான் கடவுள். மீசதாடி வளரலன்னு நினைச்சு கவலைப்படுத்தி இருக்கிறவங்க உங்க எல்லாருக்குமே சூப்பரான ஒரு வீடியோ. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 1 நிமிஷத்துலயே உங்களால மீசதாடி வளர்த்துக்க முடியும். அட என்னமா வேலை பாக்குறாங்க, அதுவும் உட்கார்ந்து இருந்துகிட்டே வேலை பாக்குறாங்க. இந்த மாதிரியான வேலையெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? அக்கா சுவத்துல ஓட்ட போடுறதுக்காக ட்ரில்லிங் மெஷின் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ட்ரில்லிங் மெஷின் எடுத்து வச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, கடைசியில ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. பைக் லவருக்காகவே உருவாக்கப்பட்ட நவீன கழிப்பறை. நீங்க இதுல ஏறி இருந்து பைக்ல போற ஃபீலோடயே போக முடியுமா?